ஹாய், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு 2 முள்ளங்கி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், உளுந்த பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதில் வெங்காயம், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, முள்ளங்கி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் முள்ளங்கியும் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமாவே அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு ஒரு தட்டில் ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான முள்ளங்கி சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.